சொல்லு அஞ்சலி. அப்புறம் எனக்கா பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். நானும் டிவில சோசியல் மீடியால எல்லாம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிட்டு தான்க்கா இருக்கேன். இல்ல ஏங்கா உன் மாமனார் இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு? அரசியல்னா அப்படிதானே அஞ்சலி. விடு, பேசிட்டு போறார், விடு. அக்கா, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் திருப்பி கொடுத்தே ஆகணும்க்கா. இல்ல நீயே சைலண்டா இருக்க. அவங்க பேசுறதுக்கு ஒரு கவுண்டர் கூட கொடுக்க மாட்டேங்கிற. வெற்றி மாமா தான் உன் கூட இருக்கார்ல, அப்புறம் என்னக்கா? அஞ்சலி, அவர் அப்படி பேசுறாருன்னா நாமளும் அப்படி பேசணுமா? நாமெல்லாம் ஒரே குடும்பம். இன்னைக்கு அரசியல்ல எதிரும் புதிருமா இருந்தாலும் நாளைக்கு பிரச்சாரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கணும். இங்க பாரு, இந்த மாதிரி எனக்கு பேசவும் வராது, இந்த மாதிரி இறங்கி பிரச்சாரம் பண்ணவும் எனக்கு பிடிக்காது. நான் நேர்மையா பிரச்சாரம் பண்றேன். அப்பா நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காருல்ல, அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தனி மனித தாக்குதல், மட்டமா பேசுறது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது வேண்டவும் வேண்டாம். சரிக்கா, கல நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள் எல்லாம் உன்னை நல்லா ரிசீவ் பண்றாங்களா? நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறாங்க. நல்லா பேசுறாங்க. நமக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. ஒரு 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 பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா தான் இருக்கு. ஆமா. ஐயோ அக்கா, உண்மையை சொல்லு. உன்கிட்ட எப்படி பேசுறாங்க? ஒரு குடும்பத்துல 2 பேர் நிக்கிறீங்க, அதுவும் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அவருடைய ஆசீர்வாதத்துல அந்த மீனாட்சி நிக்கிறா. அப்படி இருக்கும்போது என்னத்த சொல்றது அஞ்சலி, இப்போதைக்கு பெரும்பான்மை மக்கள் மாமா பக்கம் தான் இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சா அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். என்ன மாமா மீனாட்சி அக்காவுக்கு எதிரா நின்னு இருக்கேன்னு மக்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுகிட்டா வேலைக்கே ஆகாது. விடு அக்கா, நீ உன் ஸ்டைல்ல பிரச்சாரம் பண்ணு. நான் உனக்காக இறங்கி அதிரடியா பிரச்சாரம் பண்றேன். அக்கா, நீ ஞாபகம் வச்சுக்கோ, மக்களுக்கு தேவை சிம்பத்தி தான். அதை நம்ம கொடுத்தாலே அவங்க ஈஸியா ஓட்ட பிரிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெற்றிக்கு தொகுதியில ஒரு நல்ல பேர் இருக்கு. என்ன கொஞ்சம் கடுமையா உழைக்கணும், அவ்வளவுதான். அக்கா, வெற்றி உனக்கு தான். நாளைக்கு நம்ம களத்துல இறங்குறோம். உன் மாமனார் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரையும் உன் பக்கம் இழுக்கிறோம்.